புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற 4 நாட்களே உள்ள நிலையில் வாடிவாசல் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது, எந்த நிலையில் இருக்கு ஏற்பாடுகள்லாம்? நிச்சயமாக கனிமொழி, தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அவனியாபுரம், அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதற்குரிய ஏற்பாடுகளுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே ஏற்று நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து கடந்த 8ஆம் தேதி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் முன்னிலையில் முகூர்த்தக்கால் ஊண்டப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடத்துவதற்காக 26 லட்சம் செலவில் கம்பு கட்டும் பணி, வாடிவாசல் அமைக்கும் பணிகள், காளைகள் அழைத்து செல்லும், காளைகளை சேகரிக்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எந்த ஆண்டு விட இந்த ஆண்டு புதிதாக காளைகளை அழைத்து வரும் பகுதிகளில் காயங்கள் ஏற்படாத வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக காளைகளை அழைத்து செல்வதற்காக ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காயங்கள் அல்லது உயிரிழப்புகளை தடுப்பதற்காக ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சீரும் சிறப்பாக நடத்தி வருவதாக வழிவகை செய்ததாக ஜல்லிக்கட்டு பணிக்குழு தெரிவிக்கின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட 2 மடங்கு பணிகள் இருப்பதாகவும், இந்த ஆண்டு 120 டன் அளவில் சவுக்கு மரக்கட்டைகள், 150 பண்டல் சணல் கயிர்கள், 3 நாட்கள் 80க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.